இனிமை நிறைந்த தீபாவளி, இல்லம் தோறும் தீபாவளி, வளமை சேர்க்கும் தீபாவளி, வாழ்வில் வசந்தம் தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி, இன்பம் பொங்கும் தீபாவளி. தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தீப ஒளி வீசிட, அன்பும் இன்பமும் பெருகிட, ஆனந்த வாழ்வும் நிறைந்திட வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் நலமுடன். தனா செல்வி. வணக்கம், தனா செல்வி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலான் இருக்கேன். அதாவது பூந்தி இல்லாம ஒரு லட்டு, மோதி லாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப ஈஸியான புது மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதுக்கு தேவையானது கடலை பருப்பு நான் 2 மணி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு ஈரம் இல்லாம இருக்கணும். அப்புறம் அதை கொஞ்சம் நொர நொரப்பா மிக்சியில பொடிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நான் 1.5 ஆளாக்கு இல்ல 1.5 டம்ளர் கடலை பருப்பு ஊற வச்சு பண்ணேன். அதுக்கு 1.5 கடலை பருப்புனாக்கா சர்க்கரை அதே 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இது 1 டம்ளர், இது ஒரு 1/2 டம்ளர், 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இது நெய் ஒரு 4 ஸ்பூன். இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமா தேவையில்லை. நெய்யெல்லாம் அதிகமா சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது. பாருங்க, நம்ம கடையில போய் லட்டு வாங்கணும், லட்டு செய்யணும், அதுக்கு பாகு எடுக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அதால தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் செய்து காமிக்கிறேன். கடலை பருப்பு நான் இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர், 1.5 ஆழாக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டம்ளர் கடலை பருப்பு நல்லா 4-5 தடவை நல்லா கழுவணும். நல்லா கழுவி அந்த இதுவே இருக்கக்கூடாது, அந்த வாசனையே இல்லாமல் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் ரவை மாதிரி தூள் பண்ண போகிறேன். ஸோ இதை பாருங்க, இது பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கடலை பருப்பை சின்ன சின்ன பகடா மாதிரி ரொம்ப சிவக்க எடுக்கக்கூடாது. லைட்டா அடி, ரொம்ப இது பண்ணாம அடி போட்டு போட்டு சின்ன சின்ன உருண்டையா போட்டு, ஏன்னா நம்ம மறுபடியும் மிக்சியில இதை ஆற வச்சு மிக்சியில உதுக்க போறோம். அதால லைட்டா பண்ண போதும், ரொம்ப சிவக்க வேண்டாம். தெரியுதுங்களா? இந்த அளவு சிவந்தா போதும். நிறம் மாற வேண்டாம், ரொம்ப சிகப்பா ஆகக்கூடாது. சும்மா பொரிச்சிட்டிங்கன்னா போதும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கடலை பருப்பு பொரிச்சோம் இல்லைங்களா, பகடா மாதிரி, அதை மிக்சியில போட்டு அதை பாருங்க எப்படி ரவை மாதிரி அப்படி வந்திருக்கு. கொஞ்சம் பெரும் ரவை மாதிரி நம்ம பொரிச்சுக்கணும். நம்ம இப்போ 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதை கடாயில் போட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இதை நம்ம நல்ல ஒரு கம்பி பாகுன்னுவாங்க. நம்ம சும்மா இதை கரைச்சிட்டு
ரொம்ப ஈஸியான இது ஒன்று. இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அப்பெல்லாம் வந்து பூந்தி செய்து பாகு பதம் பார்த்து பாகுலாம் எடுத்து செய்யணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நம்ம லட்டு மாதிரி ஒவ்வொரு தடவை சரியா பண்ணலைன்னா அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகும் இல்லைங்களா லட்டு. அப்படிலாம் இது இருக்காது. அப்படியே ஸ்மூத்தா நல்லா இருக்கும். நம்ம தீபாவளிக்கு என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ற நேரத்துல வேண்டாம் கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல சரி இது ஈஸி தானே செய்து பார்க்கலாமே அப்படின்னு செய்யற பலகாரம் இது. ஸ்வீட் நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இது நினைச்ச உடனே பண்ணி தரலாம் குழந்தைகளுக்கு. நமக்கும் தான். கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாகு பதம்னு சொன்னாங்க. இப்படி எடுத்து இப்படி பண்ணோம்னா இந்த டைம்ல நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காய் பொரிச்சது போட்டுடலாம். கேசரி பவுடர் நான் கொஞ்சம் தான் கலர் போட போறேன், நிறைய போடலை. தேவையான அளவு கலர் போட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா ரவை மாதிரி, அதை எடுத்து கொட்டிடணும். ஆனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதை போடணும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் நெய் வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து திராட்சை முந்திரி நல்லா வறுத்துடலாம். நெய் ரொம்ப அதிகமானவே சேர்க்கல பாருங்கள், இதுதான். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிட வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஆறின பிறகு நாம் அப்படியே லட்டாக பிடிச்சு வைக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நினச்ச உடனே பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு நல்லா ஆறின பிறகு லட்டு பிடிக்கலாம். இந்த நல்லா நெய் கையில் தடவிடுங்க. தடவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவில் தேவையோ அந்த அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. ஈஸியான பூந்தி லாடு ரெடி. எல்லாருக்கும் செய்து கொடுங்க. வீட்டில் எல்லோரும் செய்து சாப்பிடுங்க. இது மாதிரி எல்லாம் உருண்டையாக பண்ணி வச்சிடலாமா. ஈஸி லட்டு குயிக்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுக்கிறதுக்கே அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன். நான் செய்தது பார்த்தீங்க தானே, ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம பாகு ரொம்ப எடுக்க வேணாம், பதம் நிறைய பார்த்து பூந்தி பொரிக்க வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்க. வணக்கம். மீண்டும் சந்திப்போமா நம்ம வீட்டு சுவையில். தனா செல்வி.